ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர், ஒரு பிரதமரானது, மன்மோகன் சிங் பிரதமரானது ஒரு விபத்து அப்படின்ற விமர்சனங்களுக்கு உள்ளானது. ஆனால் 2004ஆம் ஆண்டிலிருந்து 2014ஆம் ஆண்டு அந்த 10 ஆண்டு கால பிரதமர் பதவியில் அவர் கொண்டு வந்த சட்டங்கள் ரொம்ப முக்கியமானது. தகவல் அறியும் உரிமை சட்டமாக இருக்கட்டும், உணவு பாதுகாப்பு சட்டமாக இருக்கட்டும், 100 நாள் வேலை சட்டமாக இருக்கட்டும், அனைவருக்கும் கல்வி உத்தரவாத சட்டமாக இருக்கட்டும், இது எல்லாமே நாட்டுடைய வளர்ச்சியோடும் ஏழை சாமானியர்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுத்துதலோடும் நேரடியாக சம்பந்தப்படுத்தியவை. என்ன மாதிரியான மாற்றங்களை அவர் இந்த 10 ஆண்டு காலத்தில் ஒரு பிரதமர் பதவி வகித்ததன் மூலமாக கொண்டு வந்தது சாத்தியப்படுத்துச்சு நாட்டில்? இல்லை, 1947 1991 வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட பாதையில் நாம் பயணித்தோம். பொதுத்துறை நிறுவனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். ஜவஹர்லால் நேரு நவீன இந்தியாவின் கோயில்கள்னு சொன்னார். அப்போ தொழில் தொடங்க யாரும் முன்வராத காலத்தில் அரசே முதலீடு செய்து பொதுத்துறையை வளர்த்தது. அந்த காலகட்டம்லாம் வந்து 1991 நரசிம்மராவ் பொறுப்பேற்கிறப்போ நிதியமைச்சராக டாக்டர் மன்மோகன் சிங், வர்த்தக அமைச்சராக ப. சிதம்பரம், இவங்க சேர்ந்து அன்றைக்கு இருந்த பொருளாதார நிலைமை அதல பாதாளத்தில் இருந்தது. 67 டன் தங்கத்தை $2.2 பில்லியன் சுவிஸ் வங்கியில் அடகு வைத்து, விமானத்தில் ஏற்றி போய் அடகு வைத்து, அந்த அவல நிலையில் இருந்த பொருளாதாரத்தை மீட்டெடுக்க முதல்ல அந்த கடனை அடைப்பதற்கு முதல்ல 1000 கோடி ரூபாயை அந்த கடனை அடைத்து தங்கத்தை மீட்டு ஒரு புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஏன்னா ஏற்கனவே நமக்கு இன்ஸ்பிரேஷன் ஆகிருக்குது. டெங் சியாப்பிங் வந்து 1979 அந்த கேட் ரவுண்ட், அந்த டோக்கியோ ரவுண்ட் ஆஃப் டாக்ஸ் நடக்கிறப்போ அவங்க 1980களெலாம் புதிய பொருளாதார கொள்கையை ஏற்றுக்கிட்டாங்க. அந்நிய முதலீட்டை வரவேற்று விட்டார்கள். அவர்கள் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. நல்ல சமநிலையில் தான் இருந்தோம். இந்தியாவும் சீனாவும் சமநிலையில் இருந்தது. அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு அவர் சாதித்திருக்கிறார். அந்த ஒட்டி இந்த புதிய பொருளாதார கொள்கையை மன்மோகன் சிங், சிதம்பரம் அறிமுகப்படுத்தினாங்க. 300% கஸ்டம்ஸ் டியூட்டி இருந்ததை 30%-ஆக குறைச்சாங்க. அதனால ஒரு புதிய பாதையை திறந்து விட்டாங்க. அந்த ஏற்றுமதி அதிகப்படுத்தினாங்க. அதெல்லாம் 96 மறுபடியும் ப. சிதம்பரம் நிதியமைச்சராக வர்றார் ஐக்கிய முன்னணி. அதே கொள்கை 98 2004 வாஜ்பாய் ஆட்சியிலும் அதே கொள்கை தான். அவங்க அந்த கொள்கையை விட்டு மாறி போல. 2004 மீண்டும் யார் பிரதமர் வரும்போது அன்னை சோனியா காந்தியை நாடாளுமன்ற காங்கிரஸ் கட்சி தேர்வு செய்தது. அவர் அந்த பதவியை மறுத்து இந்த பதவிக்கு இவர்தான் பொருத்தமானவர் என்று தொலைநோக்கு சிந்தனையோடு அன்றைக்கு அவர் எடுத்த முடிவு இருக்குல்ல, அதுதான் இந்தியாவை வளர்ச்சி பாதையில் அழைத்து சென்று மகத்தான சாதனைகளை புரிந்தவர். அவரை சில பேர் அதாவது இந்த தாராளமயமாக்கம் புதிய பொருளாதார கொள்கை என்பது ஏதோ கார்ப்பரேட்டுக்கு முதலாளிகளுக்கு ஆதரவான கொள்கை என்ற ஒரு தவறான பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. ஆனால் மன்மோகன் சிங் வந்து இந்த சமத்துவ, மக்களுக்கு சமத்துவ வாழ்க்கை, அந்த சோசியலிஸ்ட் பிரின்சிபல் எனக்கு ஈடுபாடு இருக்குன்னு சொல்கிறதுனால்தான் அவருடைய சட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம்ன்றது நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை, ஒரு டிரான்ஸ்பரன்சி இந்த அட்மினிஸ்ட்ரேஷன், அது ஒரு மிகப்பெரிய மைல்ஸ்டோன். ஒரு ஜனநாயக நாட்டில், இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் அரசுக்கான பொறுப்பை வந்து உறுதிப்படுத்துறது. நீங்க அரசாங்கத்தில் என்ன நடக்கிறது என்பதை சாதாரண குடிமகர் அறிந்து கொள்கிற ஒரு வாய்ப்பை, அது ஒரு துணிச்சலான முடிவு அன்னைக்கு மன்மோகன் சிங் எடுத்தார். அதே போல நீங்க கல்வி பெறுகிற உரிமை, ரைட் டு எஜுகேஷன், 6 வயது முதல் 14 வயது இருக்கிறவங்க எல்லாருக்கும் கட்டாய இலவச கல்வி, தனியார் பள்ளிகளில் 25% அதுவும் செய்தார். அதை ஒட்டி அடுத்தது ரைட் டு ஒர்க், ஒரு வருடத்தில் கிராமப்புற பொருளாதாரத்தில் 100 நாள் வேலை, அந்த வேலை பெறுகிற உரிமை ஒரு சட்டத்தின்படி, ஏதோ ஒரு திட்டத்தின்படி அல்ல, சட்டம் அது பண்ணாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நில உரிமை பாதுகாப்பு சட்டம். ஒரு நிலத்தை நீங்கள் அக்யூசேஷன் கையகப்படுத்துகிற போது அதுக்கு இழப்பீடு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்து, நகர்ப்புறமாக இருந்தால் சந்தை மதிப்பை விட 2 பங்கு, கிராமப்புறமாக இருந்தால் 4 மடங்கு. அப்படி நில உரிமையாளர்களின் உரிமைகளை பாதுகாத்தவர் தான் டாக்டர் மன்மோகன் சிங். அதுக்கப்புறம் உணவு பாதுகாப்பு சட்டம், கிட்டத்தட்ட 81 கோடி மக்களுக்கு 1 கிலோ அரிசி 1 ரூபா, 1 கிலோ கோதுமை 2 ரூபா, பருப்பு 3 ரூபான்னு கிட்டத்தட்ட 67 மில்லியன் டன் உணவு தானியங்களை கொடுத்து, அதுக்கு 1,27,000 கோடி மானியத்தை கொடுத்து, சாதாரண நாடு முழுவதும் மதிய உணவும் இல்லை
கொண்டு வந்தார். அடுத்தது அதனால கலைஞர் அவர்கள் சோனியா காந்தி அவர்களை அன்னபூரணி என்று அழைத்து மகிழ்ந்தார். மதிய உணவு பெருந்தலைவர் காமராஜர் தமிழகத்தில் நாடு முழுவதும் விரிவுபடுத்தினார். நாடு முழுவதும் விரிவுபடுத்தி அது ப. சிதம்பரம் அவர்கள் எடுத்த முயற்சியில் டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சியில் அந்த மதிய உணவு திட்டம் நாடு முழுவதும் அதை பெரிய விரிவுபடுத்தி செய்தாங்க. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா 93வது அமெண்ட்மெண்ட், அதாவது சமூக நீதி பார்வை டாக்டர் மன்மோகன் சிங் இருந்ததை 93rd அமெண்ட்மெண்ட் அதன் மூலமாக சோஷியலி எஜுகேஷனல் பேக்வேர்ட், கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் பின்தங்கிய நிலையில் இருக்கிற சமுதாயத்தினருக்கு கல்வி நிறுவனங்களில் 27% இடஒதுக்கீடு, அதே போல் SC ST அவருக்கு எல்லோருக்கும் அந்த 93rd அமெண்ட்மெண்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்காரு. ஆக அது அவரோ மன்மோகன் சிங்னா ஒரு ப்ரோ கேபிட்டலிஸ்ட் எக்கானமிஸ்ட்ன்ற மாதிரி ஒரு தவறான ஒரு பிரச்சாரம் நடக்குது. அந்த மாதிரி கிடையாது. சாதாரண 100 நாள் வேலை திட்டத்தினால கிராமப்புற பொருளாதாரமே மாறி இருக்கு. ஆக டாக்டர் மன்மோகன் சிங்கை நான் 91 நான் பின்தொடர்ந்து வருகிறேன். அவருடைய சாதனைகளை பொறுத்தவரை நான் கேட்கிறேன், காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு டாக்டர் மன்மோகன் சிங் போன்றவர்களை பிரதமராக பெற்றதற்காக பெருமிதம் கொள்கிறது, மகிழ்ச்சி அடைகிறது. எங்கள் இயக்கத்தில் தான் ஒரு ஜவஹர்லால் நேருவை பார்க்கலாம், ஒரு லால் பகதூர் சாஸ்திரி, ஒரு ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தி, PV நரசிம்மராவ், இன்னைக்கு மன்மோகன் சிங், ஒரு சோனியா காந்தி. இந்த பதவியை, பிரதமர் பதவியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒரு காங்கிரஸ் தலைவராக இருந்து அவருக்கு உறுதுணையாக இருந்து ஆதரவாக இருந்தனால்தான் அவர் செயல்பட முடிஞ்சது. எவ்வளவு 2G ஸ்பெக்ட்ரம் இன்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் மீது நிலக்கரியில் அவர் ஊழல் செய்தார் என்று குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டையெல்லாம் மௌனத்தின் மூலமாக காலத்தால் அது நிராகரிக்கப்பட்டது. அப்போதான் ஹிஸ்டரி வில் பி கைண்ட் டு மீ அப்படின்னு சொன்னார். வரலாறு என்னிடம் கனிவாக இருக்கும் என்று சொன்ன வார்த்தை. அதே போல் டிமானிட்டைசேஷன் அப்போ இட்ஸ் அ மான்யூமெண்டல் டிசாஸ்டர்னு சொன்னார். ஆக பேசாதவர் பேசுகிறார்னா அதான் ஒபாமா சொன்னார். மன்மோகன் சிங் பேசினா உலக நாடுகளில் இருக்கிற எல்லோருமே அந்த பேச்சை கேட்பார்கள் என்று அமெரிக்க அதிபர் ஒபாமாவே சொல்லுகிற அளவுக்கு உலக நாடுகளில் அனைத்து தலைவர்களாலும் மதிக்கப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர், மறக்க முடியாத தலைவர் டாக்டர் மன்மோகன் சிங் இன்றைக்கு மறைந்திருக்கிறார் என்று சொன்னால் இன்னைக்கு 140 கோடி மக்களும் துக்கத்தில் இருக்கிறார்கள். ஏதோ காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்பட்ட இழப்பு மட்டுமல்ல, இந்த நாட்டு மக்களுக்கே ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பு. இப்படி ஒரு பிரதமரை எதிர்காலத்தில் நாம் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுமா என்கிற ஏக்கம் தான் என்னை போன்றவர்களுக்கு இருக்கிறது.